பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுவைக்கு நாளை வர இருக்கிறார். பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார். 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். புதுச்சேரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலை 11:45 மணி அளவில் தரையிறங்கிய பிறகு அவர் எந்தெந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ள போகிறார் என்பதற்கான அட்டவணை வெளியாகியுள்ளது. அந்த அட்டவணையை பார்க்கலாம். புதுச்சேரிக்கு வருகை தந்த பிறகு பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளுக்கான விழா நடக்க இருக்கிறது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலாவதாக கலந்து கொள்கிறார். அதன் பின்னர் பொதுக்கூட்டம் ஒன்று லாஸ்பேட்டையில் நடக்க இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். PM இ பஸ் சேவா மின்சார பேருந்துகளை இயக்கிறதுக்கான திட்டத்தை அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். 750 ஏக்கர் பரப்பளவில் உள்ள காரசூர் சேதராப்பட்டு தொழிற்பேட்டையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசத்திற்காக அர்ப்பணிக்க இருக்கிறார். மேலும் இந்த தொழிற்பேட்டையில் ஃபார்மா பார்க், டெக்ஸ்டைல் பூங்கா, IT பார்க் உள்ளிட்டவை இங்கே செயல்படுத்த போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. காரைக்காலில் இருக்கக்கூடிய NIT வளாகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் அப்துல் கலாம் பிளாக்கை திறந்து வைக்கிறார். மேலும் அங்கே இருக்கக்கூடிய கங்கா விடுதி ஒன்றை திறந்து வைக்க இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மேலும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனையில் நவீனமயப்படுத்தப்பட்ட பிராந்திய புற்றுநோய்க்கான மையத்தை திறந்து வைக்கிறார். மேலும் புதுவையில் இருக்கக்கூடிய 41 கிராம சாலைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மரக்காணம் புதுச்சேரி பிரதான சாலை 4 வழி சாலையாக மாற்றுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். இந்த சாலை பயண நேரத்தை மிகவும் குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளை புதுச்சேரியில் கலந்து கொண்டு முடித்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுவையிலிருந்து மதுரை நோக்கி புறப்பட்டு செல்கிறார். மாலை 3 மணி அளவில் மதுரை நோக்கி செல்கிறார்.